காரைக்குடி ஸ்பெஷல் கும்மாயம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இளவரப்பாக வறுத்துக்குவோம். முதல்ல இளவரப்பாக வறுத்துட்டேன். உளுந்து இதை பாத்திரத்தை சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் பச்சரிசியை வறுத்துக்குவோம். இப்போ பச்சரிசியை போட்டுக்கிறேன். இதையும் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்குறோம். இப்போ அரிசியும் இளவரப்பாக வறுத்தாச்சு. இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் அதையும் இளவரப்பாக வறுத்து எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பையும் இளவரப்பாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்குறோம். வச்சு மிக்சியில் நுணுக்கிக்கிறோம். 1 டம்ளர் உளுந்தம்பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் வந்து கருப்பட்டியை கரைச்சிக்கிறேன். இப்போ கருப்பட்டி பாகு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். கும்மாயத்துக்கு தேவையான மாவு ரெடி. இப்போ 3ஐயும் வறுத்து 3 அரிசி பருப்பு எல்லாம் வறுத்து நுணுக்கி வச்சு சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த வறுத்த மாவை எண்ணெயில் நல்லா கலந்துக்கிடுவோம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வறுத்த மாவோட கருப்பட்டி பாகு சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம். ஏலக்காய் பொடியையும் சுக்கு பொடியையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்போ 50 கிராம் நெய் சேர்த்துட்டோம். ஃபைனலாக இது எல்லாத்துக்கும் நல்லா நெய் எல்லா பக்கமும் கலந்துற மாதிரி உருண்டை வந்ததும் சூப்பராக கும்மாயம் ரெடி ஆயிரும். சுவையான கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு.